வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். கனடா ஸ்கை யோகா அறக்கட்டளையை சிறப்பாக நடத்தி வருகின்ற ஆன்மீக அன்பர்கள், குறிப்பாக பேராசிரியர் முனைவர் சிவசங்கர் ஐயா அவர்கள் மற்றும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியை கலந்து வருகின்ற அன்பர்கள் அனைவருக்கும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் சார்பாக வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் எனது அன்பு கலந்த பணிவான வணக்கத்தையும் சமர்ப்பித்து குருவின் குரல் தொடர் சிந்தனையின் 26ஆம் பாகத்தில் கவலை ஒழித்தல் பயிற்சியை பற்றிய 4ஆம் பாகத்தில் மேலும் சில கருத்துக்களை இப்போது நாம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சென்ற வகுப்பிலே கவலைக்கான காரணங்கள், அதாவது நோய், வறுமை, கடன், கருத்து வேறுபாடுகள், பொருள், புகழ், செல்வாக்கு, புல இன்பங்களில் இரக்கம் மற்றும் மரண பயம், இவைதான் கவலைக்கான காரணங்கள். இவற்றை தவிர்ப்பது எப்படி? இவை ஏன் தோன்றுகின்றன என்ற காரண காரியங்களை சிந்தித்து அதை எப்படி நீக்குவது என்ற ஒரு பயிற்சியின் மூலமாக தவிர்த்து கொண்டால்தான் கவலை இல்லாத வாழ்க்கை சாத்தியமாகும் என்பதனால் இவற்றை பற்றி சற்று விரிவான ஒரு விளக்கத்தை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. நோய் இல்லாத மனிதனே கிடையாது என்கின்ற அளவுக்கு இன்றைக்கு உலக அளவிலே மருத்துவ உலகம் ஒரு வெற்றிகரமான தொழிலாக அமைந்திருக்கிறது. சரி, நோய் ஏன் வருகிறது? எல்லோருமா மருத்துவமனைக்கு போகிறார்கள்? 5 அறிவு வரைக்கும் உள்ள விலங்கினம், பறவை இனங்களுக்கு எத்தனை மருத்துவமனைகள் உள்ளன? கிராமங்களில் எங்காவது ஒரு கிராமத்திற்கு ஒரு மருத்துவமனை என்று இருக்கும். ஆனால் மனிதனுக்கு தெருவுக்கு ஒரு மருத்துவமனை, ஒரு நகரத்திற்கு 4 அதிநவீன மருத்துவமனைகள். இவை இவ்வளவு இருந்தாலும் அங்கே இடம் கிடைக்காது. இவ்வளவு நோயாளிகள் பெருகுவதற்கான காரணங்கள் என்ன? அதாவது வியாதிகளை விற்பனை செய்பவர்கள் சிலர், வியாதிகளை தீர்க்கவென்று மருத்துவம் பார்ப்பவர்கள் சிலர். இப்படி 2 முனைகளுக்கு மத்தியிலே மனித வாழ்க்கை அல்லல் படுகிறது. வியாதிகளை விற்பனை செய்பவர்கள் யார்? இனிப்பு பலகார கடைகள், அடுமனை பேக்கரி, அந்த உணவு உற்பத்தியாளர்கள், பிறகு உணவகங்கள், ஹோட்டல்ஸ், இவை எல்லாம் புது புது சுவையான உணவுகளை தயாரித்து தேவையற்ற கொழுப்பு மற்றும் இரத்த குறைபாடுகளை ஏற்படுத்தி அவற்றின் மூலமாக நோய்களை உருவாக்குகிறார்கள். இதை தீர்ப்பதற்கு என்று மருத்துவமனைகள் தோன்றுகின்றன. இன்றைக்கு லாபகரமான தொழில்கள் என்றால் ஒன்று உணவு விடுதிகள் நடத்துவது, இன்னொன்று மருத்துவமனைகளை நடத்துவது. இந்த 2ம் தான் கோடிக்கணக்கான பணத்தை அள்ளி கொண்டிருக்கின்றன. அடிப்படையிலே உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம், இவைதான் வாழ்க்கையின் செயல்பாடுகள்.
இவற்றிலே அளவு மீறினாலும், முறை மாறினாலும் உடலும், மனமும் பாதிக்கப்படும். அந்த பாதிப்பு தான் நோய்களுக்கு வித்து என்பதை தெரிந்த படித்தவர்கள். பாமரனுக்கு கூட ஓரளவுக்கு தெரியும். ஆனா படித்தவர்கள் நாகரிகம் என்ற பெயரினால் கண்டதை கண்ட நேரங்களில் சாப்பிடுகின்ற பழக்கம் படித்தவரிடத்திலே தான் அதிகம் உண்டு. பாமரரிடத்திலே கிடையாது. அது மட்டுமல்ல, இயற்கையில் எந்த ஜீவனும் அளவு முறையை மீறுவது கிடையாதுங்க. உடல்நிலை பாதிக்கப்பட்டது என்றால், லங்கனம் பரம ஔஷதம் என்று கண்டுபிடித்தவன் மனிதன். ஆனால் அதை பின்பற்றுபவை ஐந்தறிவு ஜீவராசிகள் மட்டும்தான். அதாவது உபவாசமே சிறந்த மருந்து. லங்கனம் பரம ஔஷதம். உபவாசமே சிறந்த மருந்து. உடலுக்கு அவ்வப்போது போதிய ஓய்வு கொடுத்தால்தான் அது அடுத்த நாள் கடமைகளை செய்வதற்குரிய புத்துணர்ச்சியை பெறும். அந்த ஓய்விலே கூட கை வைக்கின்ற ஒரு கலாச்சாரம். நேரத்திற்கு உறங்காமல் இரவு 10 மணிக்கு மேல் 12 மணி வரைக்கும் கூட அசைவத்தை உண்ணுகின்ற ஒரு கலாச்சாரம். இது எல்லாம் எப்படி யார் திருத்த முடியும்னு நினைக்கிறீங்க? சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. வியாதி வந்த பிறகு ஐயோ வந்து விட்டது என்றால் யார் காரணம்? என்ன செய்ய முடியும்? மருத்துவமனைக்கு ஓடி போய் டாக்டர் எப்படியாவது என்னை காப்பாத்துங்கள் என்றால் அவர் என்ன செய்வார்? சமீபத்தில் ஒரு வாட்ஸ்அப்ல ஒரு நகைச்சுவை வந்திருந்தது. ஒருவர் உடம்பு சரியில்லை என்று மருத்துவரிடத்திலே போகிறார். அவர் சில மருந்துகளை குறிப்பு தருகிறார். இவர் கேட்கிறார், டாக்டர் இந்த மருந்துல சைடு எஃபெக்ட் வருமா என்று கேட்கிறார். அப்ப அந்த டாக்டர் சொல்றாரு, இந்த பீஸா பர்கர் என்று கண்ட சாப்பிட்டியே, அப்போ அந்த முதலாளி கிட்ட போய் சைடு எஃபெக்ட் என்னன்னு கேட்டியா? மருந்துக்கு மட்டும் சைடு எஃபெக்ட் கேட்கிற, சாப்பிடு போ என்று விரட்டுவதாக ஒரு நகைச்சுவை காட்சி வந்தது என்றாலும் உண்மை இதுதான். எந்த உணவகத்திலேயும் இதனுடைய சைடு எஃபெக்ட் என்ன என்று நாம் கேட்பதில்லை. அது மட்டுமல்ல, இதுல என்னென்ன பொருட்கள் சேர்ந்து தயாரிக்கப்பட்டது என்ற விவரமும் அதுல இருக்காது. அப்ப எதையோ சாப்பிடுகிறோம், என்னவோ விலை வருகிறது. என்ன என்று சொல்வதற்கு கூட நமக்கு தெரியாது. என்னவோ சரியில்லை, வயிறு ஒரு மாதிரி இருக்கு டாக்டர்ன்றோம். இதை ஒரு என்னுடைய நண்பர் மருத்துவர்கிட்ட கேட்டேன். ஒரு மாதிரியா இருக்கு என்று நாங்க சொல்றோமே, நீங்க என்ன மாதிரியா புரிஞ்சுக்குவீங்கன்னு கேட்டேன். ஒரு மாதிரியா புரிஞ்சுக்குவோம் என்று நகைச்சுவையோடு அவரும் சொன்னார். இப்போ என்னன்னா, நம்முடைய முக பாவனைகள் நாம் சொல்லக்கூடிய சிம்டம், இதை வைத்து ஓரளவுக்கு புரிந்து கொண்டு அதற்கு சிகிச்சை தருகிறார்கள். ஆனால் பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அதற்கான விதி என்ன என்றால் 5ல் அளவுமுறை. உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம். இதுதான் வாழ்க்கை. இந்த செயல்பாடுகளிலே அளவுமுறை மீறாத வரைக்கும் நம்ம எந்த நோயும் தாக்காது. இதனுடைய தொடர்ச்சி தான் கருமைய பதிவு. அதுதான் அடுத்த சந்ததிகளுடைய நோய்களுக்கான காரணம். சரி. அடுத்த காரணம் வறுமை. வறுமை என்பது என்ன? பற்றாக்குறை என்று சொல்லுவாங்க. பற்றாக்குறை எங்க இருக்கு? இயற்கை வளங்கள் என்றுதான் சொல்கிறோமே தவிர, இயற்கை பற்றாக்குறை என்ற வார்த்தையே கிடையாது. வளம் என்ற சொல்லுக்கு மோர் தென் எனஃப், தேவைக்கு மேல் மிகுதி என்று அர்த்தம். வளமான வாழ்க்கை என்றால் அனைத்து தேவைகளுக்கும் தட்டுப்பாடு இல்லை, மிகுதியாக உள்ளது என்றுதான் அர்த்தம்.
அப்ப இயற்கை வளம் என்ற சொல் தான் இருக்கிறதே தவிர, இயற்கை குறைபாடு, பற்றாக்குறை என்ற சொல் இல்லாத போது, வறுமை எங்கிருந்து வர முடியும்? சரி. வேறு எந்த ஜீவனுக்காவது வறுமை இருக்கிறதா? 5 அறிவு வரைக்கும் எந்த ஜீவனுக்காவது வறுமை உண்டா? அந்தந்த ஜீவன்கள் பைபிள் அழகான வசனம் உண்டு. ஆகாயத்து பட்சிகளை பாருங்கள். அவை விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளுக்கும் உங்கள் பிதா பிழைப்பூட்டுகிறார். அது பாட்டுக்கு ஒரு திசையில போகுது. மாலை வருகின்ற போது அவருடைய தேவை முடிந்து நிம்மதியாக வந்து கூட்டிலே அடங்குகிறது. அப்ப எந்த விலங்காவது பசியிலே மடிந்து போகிறதா என்று பார்க்கின்ற போது, வறுமை என்பதே எந்த ஜீவனிலும் இல்லை, மனிதனை தவிர. இப்ப மனிதனுக்கு மட்டுமே வறுமை என்றால் காரணம் என்ன? இலர் பலராகிய காரணம் நூற்பார் சிலர் பலர் நோலாதவர் என்றார் வள்ளுவ பெருந்தகை. இலர் பலராகிய காரணம். வறுமை, வறுமை கோட்டுக்கு கீழ் என்றெல்லாம் தரம் பிரிக்கிறார்களே அரசியல்வாதிகள், பொருளாதார நிபுணர்கள். காரணம் என்ன? இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். நோற்பு என்றாலே இந்த 5ல் அளமுறைதான். நமக்கு என்ன தேவை என்பதை சரியாக அளந்து அதை முறையாக சிக்கனமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய அறிவு திறத்தை பயன் கொண்டு விட்டால் மனித குலத்திற்கு வறுமையே கிடையாது. அதாவது ஒரு மனிதன் சேர்க்கின்ற செல்வம் அடுத்த மனிதனின் தேவைகள். ஒரு மனிதன் சேர்க்கின்ற செல்வம் அடுத்த மனிதர்களின் தேவைகள். இப்போ ஒன்றுமில்லை, சமீபத்தில் இங்கே கள்ளச்சாராயம் என்று எல்லா ஊடகங்களும் வரிந்து கட்டிக்கொண்டு கூவுகின்றன. ஆனால் இதுவரைக்கும் எந்த செயல்பாடும் அரசாங்கம் எடுத்ததாக தெரியவில்லை. அப்ப அவனிடத்துல ஏன் இதை காய்ச்சுகிறாய் என்று கேட்டால், காவல்துறைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாதம் மாதம் கப்பம் கட்டி கட்டி ஓயல. இவங்களை எப்படிடா சிக்க விடுறதுன்னு பார்த்தேன். வேணும்னு மெத்தினால சேர்த்து விட்டா இத்தனை பேர் ஆயிடுச்சு. இப்போ இந்தியா பூரா பத்திக்கிட்டு எரியுதுன்றான். அப்போ அவரவருடைய தொழிலுக்கு தகுந்த ஒரு லாபம் இருந்தால்தான், ஒரு வருவாய் இருந்தால்தானே ஒரு வளமான வாழ்க்கை வாழ முடியும். அடுத்தர் வளத்தை பறிக்கின்ற ஒரு செங்கோன்மை, கொடுங்கோன்மை, செங்கோன்மை அல்ல, கொடுங்கோன்மை. அதே போல கொடுமையான வாழ்க்கை முறை இருந்தால் பசித்தவன் என்ன செய்வான்? பாவம் பார்ப்பானா? பசி வந்துட 10ம் பறந்து போ. எனவே இதெல்லாம் புரிந்து கொண்டு ஒத்து உதவுதான் வாழ்க்கையை தவிர, கொள்ளையடிச்சு சேர்த்து வச்சு என்ன பண்ண போறாங்க? எடுத்துட்டா போறான். எனவே இயற்கையில் மனிதனை தவிர எந்த ஜீவனுக்கும் வறுமை இல்லை. காரணம், எந்த ஜீவனும் சொத்து சேர்ப்பதில்லை. எறும்புகள் கூட சேமித்து வைக்கும், தேனீக்கள் சேமித்து வைக்கும். யாருக்காக? அந்த மழை பருவத்தில் உணவு தேடி வெளியே போக முடியாது. தன் தேவைக்காக அது சேமிப்பை சேர்க்கிறது. அந்த குணம் மனிதனுக்கு இருக்கிறதா பாருங்களேன். எத்தனை பேர் இயற்கை வளங்களை சேமித்து வைக்கிறாங்க, சொத்து சேர்க்கிறாங்க, ஆனா உணவை சேமித்து வைக்கிறார்களா? அரசாங்கத்துல ஃபுட் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா என்று இருக்கும். அந்த கிடங்குகளில் நெல் மணிகளை திறந்த வெளியில் சேமித்து வைக்க திடீரென்று பெய்த மழையால் அத்தனையும் பாழாயின. கோடிக்கணக்காக கொள்ளடிக்கிறார்களே. உழவன் கஷ்டப்பட்டு உற்பத்தி செய்த அந்த நெல்மணிகளை பாதுகாப்பதற்கு ஒரு குடோன் கூட கட்ட முடியலையா? ஒவ்வொரு அமைச்சர் 400 கோடி 500 கோடியில பங்களா கட்டிக் கொள்கிறார்கள்.
விளைந்த பொருளுக்கு ஒரு இருப்பு கிடங்கு கட்டுவதற்கு இவங்களிடத்துல மனம் இல்ல. அது மட்டுமல்ல, பதுக்கி வைத்து பணம் சம்பாதிப்பது. தேவையுள்ள பொருட்களை பதுக்கி வைத்து கள்ள மார்க்கெட்லயே அதிக விலைக்கு வித்து பணம் சேர்ப்பது. மக்கள் எங்கே தான் போய் பணத்தை ஈட்டுவார்கள்? அப்படின்னு எல்லோருக்கும் சம்பாதிக்கிற வாய்ப்பு கிடைக்கிறதா? ம். சாமி சொல்லுவாங்க, உழைப்பவர்கள் அடுத்தவருடைய வயிற்று பசி துன்பத்தை மனதிலே கொண்டு ஏற்படுத்தியது தான் பண்டிகைகள், பண்டம், ஈகை பண்டிகை என்று சொல்வார். இப்படித்தான் விழாக்கள் தோன்றின. அப்ப விளைந்த பயிர்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பண்பாடு போய், அதை வியாபாரத்தனம் பண்ணிய போதுதான் வறுமையே தோன்றியது. சாமி சொல்லுவாங்க, பண்டங்கள் தந்து பண்டங்கள் பெறும் செயலை பயிலுவோன் செய்தவரையில் பணம் செல்லும் என்று ஏது. பண்டங்கள் பரிமாற்றம் சுலபமாக்க பணம் கண்டோம். அதன் பயன் வாழ்வில் பல இன்னல்களை தருகிறது. பணம் தான் எல்லா சிக்கல்களுக்கும் காரணம். அதை பட்டுக்கோட்டை அழகா சொல்லுவார். இருப்பது எல்லாம் பொதில் வைத்தாலே எடுப்போர் யாரும் இல்லை. பதுக்குற வேலையும் கிடையாது, ஒதுக்குற வேலையும் கிடையாது. எனவே இயற்கையாக உள்ளவற்றை பகிர்ந்து கொள்வதும், ஏற்கனவே பார்த்தோமே திறமை இன்மை. அப்ப அதனால் வரக்கூடிய கவலைகளை, வறுமை நீக்குவதற்கு திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். வறுமை நிலைக்கு பயந்து விடாதே, திறமை இருக்க மறைந்து விடாதே. திருடாதே பாப்பா திருடாதே என்று பட்டுக்கோட்டை ஒரு அறிவுரை சொல்கிறார். அடுத்ததாக கடன். வறுமை வந்தால் கடன் வந்துதான் தீரும். ஏன்னா, ஆசைகளால் கடன் வாங்குவதும் உண்டு. அடிப்படை தேவைகளுக்காக கடன் வாங்குவதும் உண்டு. ஆசைகள் காரணமாக வாங்கப்படுகின்ற கடன்களை தவிர்ப்பதற்கு சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம் வேண்டும். அவசிய தேவைகளுக்காக வாங்குகின்ற கடன்களை என்ன செய்ய முடியும்? உணவு, கல்வி, மருத்துவம். இதற்காக எத்தனை பேர் கடனாளிகளாக உலகத்துல வாழ்கிறார்கள்? இதையெல்லாம் எப்படி போக்க முடியும்? அது மட்டுமல்ல, கடன் என்ன இலவசமாக தராங்க. அதற்கு ஒரு வட்டி என்று ஒரு கூடுதல் தொகை. தேவைக்கு போதவில்லை என்பதனால் தான் கடன் வாங்குகிறான். அதற்கு தனி வட்டி, கூட்டு வட்டி, நாள் வட்டி, மாத வட்டி, தின வட்டி, கூட்டு வட்டி என்று ம், மீட்டர் வட்டின்னு இருக்குங்க. 1 மணி நேரத்துக்கு இவ்வளவுன்னு கூடிக்கிட்டே போகும். அப்படியெல்லாம் இருக்கிறது இந்த உலகத்துல. இப்ப இதெல்லாம் எப்படி கட்ட முடியும்? அவன் எப்படி சம்பாதிப்பான்? இப்போ இப்படி மனித நேயம் முடிந்து போச்சு. மனித நேயமே மரணித்து விட்டது என்ற அளவுக்கு தான் மக்களுடைய மனோபாவம் இருக்கிறதே தவிர, அடுத்தவர் உணர்வுகளை யாரும் மதிக்கின்ற பாவனையே குறைந்து போச்சு. சரி, கடன் கொடுத்தாலும் வாங்கினாலும் கவலை நிச்சயம். ஏன்னா, கடன் வாங்கினவனுக்கு அவன் நல்லவனாக இருந்தால் திருப்பி கட்ட வேண்டும் என்ற கவலை. கெட்டவனுக்கு கவலை இல்ல. அவன் முடிஞ்சா வாங்கிட்டு போகட்டும். இப்போ கெட்டவனுக்கு கடன் கொடுத்தவன், அவன் வருத்தப்படுவான். இவனுக்கு குடுத்துட்டோமே எப்படி வசூல் பண்றது? வட்டி இல்லாவிட்டாலும் பரவால்ல, அசலாவது வந்து சேரணுமே என்று அவன் கவலைப்படுவான். சரி, கெட்டவனுக்கு ஏன் இவன் கடன் தர்றான் என்றால், அவன் தான் எவ்வளவு வட்டி கேட்டாலும் சரி இப்படிம்பான். ஏன்னா, அவன் தான் கட்டப்போறது இல்லையே. எத்தனை வட்டி இருந்தா எனக்கு என்ன? தைரியமா வாங்குவான். அப்ப வட்டிக்கு ஆசைப்படுகின்றவன், அவனுடைய அசல் முதல்ல கடனாக இருக்கும். அப்புறம் நன்கொடையா மாறி போயிடும். ஸோ இப்படி எத்தனை வகையிலே இந்த கடன் கணக்கு சமுதாயத்துல
கவலைகளை நிரந்தரமாக்கி கொண்டிருக்கிறது என்பதை அறிவை கொண்டு சிந்தித்தால் தானே வெளியே வர முடியும். தீர்வு என்ன என்றால், கடன் வாங்கும் அளவுக்கு மனதிலே ஆசைகள் இருக்கக்கூடாது. கடன் கொடுக்கிற அளவுக்கு கையிலே பணம் வைத்துக் கொள்ளக்கூடாது. பரஸ்பர நிதி, தங்கம், வீடு கட்டி வாடகைக்கு விடுதல், அதிக வட்டிக்கு பணம் கொடுத்தல், அல்லது அதிக வட்டிக்கு ஆசைப்பட்டு முதலீடு செய்தல், இன்வெஸ்ட்மெண்ட். இது வருஷத்துக்கு 2, 3 நிகழ்ச்சிகளாவது செய்தித்தாள்ல பார்க்கிறேன். நிதி நிறுவனங்கள் கோடிக்கணக்கான பணத்தை ஏமாற்றிவிட்டது என்ற செய்திகளை ஆண்டுதோறும் பார்க்கிறேன். அப்போ இவ்வளவு அனுபவப்பட்ட பிறகும் யார் இவனிடத்திலே பணம் முதலீடு செய்கிறார்கள் என்று பார்த்தால், அவன் சொல்கிறான், எப்படி 3 மாசத்துல காணாம போயிடுவான், அதுக்குள்ள நமக்கு வந்துருது இல்ல என்று ஒரு திறமையை பேசுகிறானே தவிர, உனக்கு வந்த பணம் அடுத்தவன் சொத்து என்பது ஏன் நினைத்து பார்க்கவில்லை? அவன் என்ன, அவன் தாத்தா வீட்டு சொத்தை கொண்டு வந்து உனக்கு கொடுப்பான்? ஸோ இது போல இந்த மல்டி லெவல் மார்க்கெட்டிங், இப்படி எத்தனையோ வகையில மக்களை ஏமாற்றி பொருள் சேர்க்கின்ற ஒரு இது. அப்போ கையில் காசு உள்ளவன் சிக்கல மாட்டுவான். அதனால்தான் தன்னுடைய தேவைக்கு போக சிக்கனமாக வாழ்பவனிடத்துல பணம் இருக்கும். அதையும் காட்டிக்கொண்டான் என்றால் உறவு நட்பு அதை சுரண்டிவிடும். அப்ப வெளியே காட்டிக்கொள்ளாம இருக்கணும். அதுக்காக ஈகை செய்ய வேண்டாம் என்று நான் சொல்லல. யார் திருப்பி கொடுப்பார்கள், கொடுக்க மாட்டார் என்று பார்த்து கடன் கொடுக்கலாம். மனித நேயம் பார்க்கிறோம், அவன் திருப்பி கொடுக்க மாட்டான் என்றும் தெரிகிறது. இப்போ கொடுப்பதா வேண்டாமா என்றால், அந்த பணம் திரும்ப வராவிட்டாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்றால் அதை நன்கொடையாகவே நினைத்து கொடுத்து விடும். வந்தா லாபம், வரலன்னா பரவாயில்ல. இல்லை, எனக்கு நிச்சயமா தேவை, என்னுடைய அடுத்த மாத செலவுக்கு, அடுத்த வருஷ செலவுக்கு வச்சிருக்கிறேன் என்றால் மனிதநேயத்தெல்லாம் பார்க்க வேண்டாம், நிச்சயமாக மறுத்துவிடலாம். ஏன்னா கொடுத்த திருப்பி தர மாட்டான். அப்ப நாம் இன்னொருத்திட்ட கடனுக்கு கையேந்த வேண்டியிருக்கும். இந்த புண்ணியம் நமக்கு தேவையில்லை. இப்படி எதை எப்படி கையாள்வது, தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் சரியான விளக்கம் தெரிந்தால்தான் இப்படிப்பட்ட சிக்கலான சூழ்நிலைகளிலே எப்படி அதை நாம் கையாள்வது என்ற அறிவு நுட்பம் நமக்கு கிடைக்கும். வருமானத்தில் சேமிப்பை வங்கியில் வைப்பதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும். ஆன்லைன் ட்ரேடிங், ஷேர் மார்க்கெட்டு, மெட்டல் மார்க்கெட்டு, அது இது இதுல போனாலும் அவன் காசு யாரும் நம்ம தரமாட்டான். எந்த தொழிலிலேயும் ஒரு நியாயமான தொழிலில 10-15% மேல் சம்பாதிக்க முடியாது. அப்போ எப்படி நமக்கு 25% வட்டி கொடுப்பாங்க? அதெல்லாம் யோசிச்சு பார்த்தாதான் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி கிடைக்கும். அடுத்ததாக கருத்து வேறுபாடுகள் மிக மிக முக்கியமான காரணம். இன்றைக்கு கோவை போன்ற பெருநகரங்கள், இங்கே பிச்சைக்காரன் கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சு விடுவான். கோவை போன்ற நகரங்களிலே பிச்சைக்காரன் கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிச்சு விடுவான். அப்ப பொருள் இங்க ஒரு பிரச்சனை கிடையாது. பிறகு எத்தனை குடும்பங்கள் நிம்மதியாக வாழ்கின்றன என்று நம்மை நாமே கேள்வி எழுப்பி பார்க்கின்ற போதும் எத்தனை முரண்பாடுகள், மனப்பிணக்குகள் எல்லாம் தோன்றுவதற்கு காரணம் என்ன? மனமே பெரிய பிரச்சனை. என மனதின் அடிப்படை இயல்பே கக்னிசன் டிஸ்கிரிமினேஷன்.
பேதம் பார்ப்பது மனதின் அடிப்படை இயல்பு. மனம் தோன்றிய போதே பேதம் பார்ப்பதுதான் மனமாகவே மாற்றம் பெற்றது. சோ உணர்தல், பிரித்தறிதல், துய்த்தல், இதுதானே உயிர்களுடைய அடிப்படை வாழ்க்கை. அப்போ எது நடந்தாலும், ஐம்புலன் மூலமாக எதை நாம் உணர்ந்தாலும், அந்த உணர்வுக்கு அடுத்த இடமே டிஸ்கிரிமினேஷன் தான். பிரித்து பார்ப்போம். அப்படி பிரித்து பார்ப்பதிலே நன்று தீது, தர்மம் அதர்மம் என்று பார்த்தால் சிக்கல் தீரும். ஆனால் நாம் எப்படி பார்க்கிறோம்? மானம், அவமானம், மரியாதை, அவமரியாதை, லாபம், நட்டம், இப்படித்தான் பார்க்கிறோம். அப்ப அந்த அடிப்படை ஈகோ, தன்னை யாரும் பாதித்து விடக்கூடாது, தன்னை யாரும் இதை செய் அதை செய் என்று உத்தரவிடக்கூடாது. ஆனா நம்முடைய சொல்லுக்கு எல்லோரும் செவிசாய்க்க வேண்டும், கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற அந்த ஆணவத்தனம் எல்லோரிடத்திலும் உண்டு. பயிற்சி செய்கிறவர்களெல்லாம் ஆணவத்தை நீக்கி விட்டோமா? தவம் செய்கிறோம், நம்ம இடத்துல ஆணவம் இல்லையா? இன்னும் சொல்ல போனா நம்ம இடத்துல ஆணவம் உச்சத்தில் இருக்கும். ஏன்னா பல விஷயங்கள் நமக்கு தெரியுமே. அந்த ஆணவத்துக்கு வித்யா கர்வம்னு பேருங்க. மிக ஆபத்தான கர்வம் அது. சாதாரண கர்வத்தை விட ஆபத்தான கர்வம் வித்யா கர்வம். சோ இதை வைத்துக் கொண்டு சமாளிக்கிறது இருக்க பெரும் போராட்டம் வாழ்க்கை. பல சமயங்களிலே இந்த மனதோடு மல்லு கட்டி போராடுவதை விட, இந்த குருச்சேத்திர யுத்தத்தை சொல்லுவாங்களே, வெற்றி பெறுவது அல்லது மாண்டு விடுவது. சத்திரியன் ஒன்று கொல்வான் அல்லது கொலைப்படுவான். அது போல வாழ்க்கை ஒன்றா வெற்றியா முடியணும், இல்ல முடிஞ்சு போகணும். அப்படி இருந்தா பரவாயில்லையேன்னு தோணும். இது சாக முடியாம, ஜெயிக்க முடியாம, என்ன இது குருச்சேத்திர இந்த வாழ்க்கை. அப்ப தினசரி ஒவ்வொரு கணமும் இந்த மனதோடு போராடுவதே வாழ்க்கை என்றால் இதுல என்ன இனிமை இருக்கிறதுங்க? சோ இப்படி இதுக்கு காரணம் என்ன? பல வகையான தன்னுடைய அகத்தாய் பயிற்சிகளிலே இயலாமை எல்லாமே நமக்கு போராட்டமா இருக்கும். அப்புறம் குடும்பத்திலே ஒருத்தருடைய பேச்சு, செயல், அது நமக்கு ஒத்துக்கொள்ள முடியாத போது, எதிர்த்து பேச முடியாத போது ஏற்படக்கூடிய வருத்தங்கள், கருத்து வேறுபாடுகள். பிறகு அக்கம் பக்கம் உலகம் வரைக்கும் போகிறோமே, நம்ம சும்மாவா இருக்கிறோம்? யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலையும் பார்த்து யாரோ கலாச்சாரம் சாப்பிட்டு யாரோ குடிச்சு போனா நமக்கு என்ன? உடனே அவன் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நம்ம ஆசைப்படுகிறோம். அது நடக்குமா? சோ நம் மீதே நமக்கு ஆளுமை இல்லாத போது உலகத்தின் மீது எப்படி ஆளுமையை செலுத்த முடியும்? சோ இப்படி மனம் எதை உணர்ந்தாலும் அதிலே தனக்கு பிடித்ததை நடக்க வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருப்பதனால, ஆணவம் இருப்பதனால, கருத்து வேறுபாடுகள் தவிர்க்க முடியாது என்றாலும் அவற்றை முரண்பாடுகளாக மாற்றிக்கொள்ளக்கூடாது. சண்டை போடும் அளவுக்கு, பிரிந்து போகும் அளவுக்கு அவற்றை முரண்பாடுகளாக மாறிவிடக்கூடாது. அடுத்தது பொருள், புகழ், செல்வாக்கு வளர வளர மகிழ்ச்சி கூடிக்கொண்டே போகும். கிரேட்டர் தி பேங்க் பேலன்ஸ், கிரேட்டர் தி ஹாப்பினஸ். அதே போல தினசரி உணவு விடுதிகளிலே போய் சாப்பிடுகிறோம், வகை வகையான உணவு சாப்பிடுகிறோம், ஆனந்தமாக இருக்கிறது. ஆனால் உடல் நலம் கெடுகின்ற போது, நோய் வருகின்ற போது, இப்போ எது நிரந்தரம்? அதாவது ஒரு இனிப்பு ரசித்து சாப்பிடுவதற்கு ஒரு 10 நிமிஷம் ஆகுமா? அவ்வளவுதான். ஆனா அந்த வியாதி வந்து விட்டால் அது என்ன 10 நிமிஷம் தாக்குமா? இல்ல 20 நிமிஷம் மட்டுமே தாக்குமா?
வாழ்வின் ஒவ்வொரு நொடியிலேயும் அவருடைய தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அதனாலதான் இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்றார் வள்ளுவ பெருந்தகை. இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர் என்று ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி பயன்படுத்தினார். இதுக்கு நம்முடைய தமிழ் அறிஞர்கள் என்ன விளக்கம் எழுதியிருக்கிறார்கள் திருக்குறளிலே என்று பல திருக்குறள் விளக்க உரைகளை பார்க்கின்ற போது, துன்பம் வருகின்ற போது ஒருவன் துன்பப்படவில்லை என்றால் துன்பம் துன்பப்படும். இது நல்லா இருக்கு, எதிர்மறையாத்தான் இருக்குது. ஆனா துன்பத்திற்கு தனித்த வடிவம் உண்டா? நான் கவலைப்படவில்லை என்றால் அது எனக்கு எதிரே உட்கார்ந்து கொண்டு கவலைப்படுவதற்கு துன்பத்திற்கு தனித்த வடிவம் உண்டா? செப்பரேட் என்டைட்டி உண்டா? அப்ப எப்படி வள்ளுவர் இதே சொல்லுவார்? அப்ப என்ன பொருள் என்றால், இப்போ இனிப்பை சாப்பிட வேண்டும் என்ற ஆசை வருகின்ற போது இதை சாப்பிட்டால் வரக்கூடிய வியாதி என்ன, அதனுடைய தாக்கம் என்ன, அதனால் ஏற்படக்கூடிய உடல் உபாதைகள் என்ன, மருத்துவ செலவு என்ன என்று இவ்வளவு கணக்கு பார்த்து இவ்வளவு துன்பத்தை தரக்கூடிய இந்த சிறு சுகத்தை நான் ஏற்க வேண்டுமா என்று கேள்வி வருகின்ற போது மனம் ஒத்துக்கொள்ளாது. அதெல்லாம் வந்தா பார்த்துக்கலாம், எல்லாருக்குமே ஒரு எல்லாரும் சாப்பிடுறாங்க, அவருக்கும் வராது, அதில் வராது, ஒன்றும் வராது, நீ சும்மா தைரியமா சாப்பிடு என்று மனம் சிபாரிசு செய்யும். வேண்டாம் என்று அறிவு கட்டளையிட்டால் மனம் வருத்தப்படும். அப்போ நாளைக்கு வியாதி வந்த பிறகு பெருமளவு வருத்தப்பட போகிறாயே மனமே, அதற்கு பதிலாக இன்றைக்கே சாப்பிட முடியவில்லையே என்று சிறிது நேரம் கவலைப்படு. அப்போ அந்த கவலையை நீ தவிர்த்து விடலாம். இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். மனம் இப்ப சாப்பிட முடியலையே என்று வருத்தப்படுகிறது. இந்த துன்பத்தை நீ சகித்து கொண்டால் இதனால் வரக்கூடிய பெரிய துன்பத்திலிருந்து நீ விடுபட்டு விடுவாய். இதுதான் அந்த குறளுக்கு உண்மையான பொருள். எனவே அனுபவத்தில் மகிழ்ச்சி, அனுபவத்தில் வருத்தம். புலன் சுகம் எல்லாமே அனுபவத்தில் மகிழ்ச்சி, சுகம், அனுபவத்தில் வருத்தம். அனுபோகம் என்பது என்ஜாய்மெண்ட். சாப்பிடுற போது ரொம்ப சூப்பரா இருக்குது, இனிப்பு, காரம், புளிப்பு ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா அனுபவம் சாப்பிட்டு சாப்பிட்டு அனுபவப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த பதிவுகள் எல்லாம் கூடி கூடி பெருகி ஒரு முதிர்வு அடைகின்ற போது சர்க்கரை நோய் அல்லது இருதய நோய் என்று நிற்கிறது அல்லவா. இப்ப என்ன மிச்சம்? வருத்தம் தான் மிச்சம். எனவே அனுபவத்தில் மகிழ்ச்சி, அனுபவத்தில் வருத்தம், இதுதான் வாழ்க்கை. இதை எப்படி தவிர்த்துக் கொள்வது என்பதற்குத்தான் நமக்கு வாழ்க்கை பற்றிய தெரிவு வேண்டும். பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களுக்கான வாய்ப்புகள் அதிகமாக அதிகமாக வாழ்க்கை சொர்க்குலோகமாக இருக்கும். நாம் பிறந்ததே இந்த உலகத்தில் அனுபவிப்பதற்காகத்தான். உலகம் பிறந்தது எனக்காக என்றெல்லாம் குதூகலிக்க தோணும். ஆனா இது போன்ற வசதிகள் வருகின்ற போதுதான் மனதுக்கு லகான் பலமானது இருக்க வேண்டும். ஏன்னா இல்லாத போது வறுமையின் காரணமாக அதை தூக்க முடியாது. இப்போ எல்லோருக்கும் வகை வகையாக சாப்பிட வேண்டும் என்று ஆசை உண்டு, பலவீனம் உண்டு. காசு இல்லாதவன் என்ன பண்ண முடியும்? ஆசை கொள்வதில் அர்த்தம் என்னடா, காசு இல்லாதவன் குடும்பத்திலே ஒண்ணும் பண்ண முடியாது. அப்ப அங்க மனதுக்கு வைராக்கியம் தேவையில்லை. ஆனா வாங்கக்கூடிய வசதிகள் வருகின்ற போது, மனம் ஆசைப்படுகின்ற போது, இந்த மனதை வெல்லுகின்ற வைராக்கியம் இல்லை என்றால், இப்ப யாருக்கு நோய்வாய் அதிகமா வருது பாருங்க, யாருக்கு பிரச்சனைகள் அதிகம்? சாமிஜி ரொம்ப தெளிவா சொன்னார்.
அனுபோகப் பொருட்கள் பெருக பெருக உடல் நலம் கெடும். சொத்துக்கள் எண்ணிக்கை பெருக பெருக மனநலம் கெடும். உறவுகள் எண்ணிக்கை பெருக பெருக சுதந்திரம் கெடும். கேட்டதுக்கு அப்புறம் என்ன நிம்மதி? எங்கே நிம்மதி, எங்கே நிம்மதி தேட வேண்டியதுதான். எனவே அளவுக்கு அதிகமாக ஈட்டுகின்ற போது அவஸ்தைகள் அதிகம். மனதின் பலவீனம் நம்மை வென்றுவிடும். அறிவை புலன்கள் வெல்லுவது இயல்பு. எனவே ஒரு வகையில் வறுமை அதை பரிந்துரைக்க முடியாது. அளவுக்கு அதிகமான வசதிகளையும் பரிந்துரை செய்ய முடியாது. இரண்டுக்கும் இடைப்பட்ட வாழ்க்கையே மிடில் பாத் இஸ் அ சேஃப்டி வே. அதான் தம்மபதம் சொல்லுகிறது. மிடில் பாத், நடுப்பாதை. ஸோ மிடில் கிளாஸ் பீப்புள், இது நிம்மதியான வாழ்க்கை. கொஞ்சம் சிந்தனை சிக்கனம் சீர்திருத்தம் இருந்து விட்டால் நடுத்தர குடும்பமே சுகமான வாழ்க்கை. இதை பல பேர் புரிஞ்சுக்கிறது இல்லைங்க. சொத்து சேர்க்கணும், பெரிய பணக்காரன் ஆகணும், பெரிய பங்களா கட்டணும், 4 கார் வச்சுக்கணும். இதை நோக்கியே மக்கள் ஓடுகிறார்களே தவிர, வாழ்க்கை என்பது உயிரோட்டமானது, ஜீவன் கலந்தது. எந்த சொத்துக்கும் ஜீவன் இல்லைங்க. எந்த சொத்துக்கும் ஜீவன் இல்லை. நாம அதுக்கு ஒரு மதிப்பு தரவில்லை என்றால் அது ஒரு ஜடம், பூமிக்குள்ள கிடக்கும், பூமி மேல கிடக்கும், அவ்வளவுதான். அப்ப உறவு நட்பு இனிமைதான் வாழ்க்கை. ஆனா இப்ப உறவையும் நட்பையும் பாதுகாக்க முடியறது இல்லை. ஏன்? எல்லாம் எதிர்பார்ப்போடே வந்து முயக்கின்ற போது கொடுத்தால்தான் உறவும் நட்பும். கொடுக்கவில்லை என்றால் பானையிலே சோறு இருந்தா பூனைகளும் சொந்தமடா, சோதனையே பங்கு வச்சா சொந்தம் இல்லை, பந்தம் இல்லை. இதுதானே இருக்குது. அப்போ நட்டப்படுவதற்கே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். நட்டப்படுவதற்கே நம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுலயும் அளவு முறை இருக்கணும். அப்படியே நீங்க கொடுத்தாலும் எத்தனை நாளைக்கு விட்டுருவான்னு நினைக்கிறீங்க? கொடுக்கிற வரைக்கும் அள்ளிக்கிட்டே இருப்பாங்க. யாராக இருந்தாலும் சரி, நீங்க உதவி செய்வது என்று ஒருவன் கிடைத்து விட்டால் அவனை உரித்தெடுப்பதற்கு உறவும் நட்பும் சமுதாயம் தயாராக இருக்கும். விடுங்கிறவனை பார்த்து தான் பயப்படுமே தவிர கொடுப்பவனை ஏமாளியாகத்தான் இந்த சமுதாயம் பயன்படுத்திக் கொள்ளும். அப்ப இதெல்லாம் தள்ளி நிறுத்த வேண்டும் என்றால் மனசுக்கு நிறைய பக்குவம் வேணுங்க. இதை பைபிள்ல ஒரு அருமையான வசனம் உண்டுங்க. இந்த பொருள், புகழ், செல்வாக்கு, புலஞ்சின்பங்கள் இவற்றை பற்றி இயேசுபரன் சொல்றாரு, யார் இந்த கல்லின் மேல் விழுகிறானோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் யார் மீது விழுமோ அவனை நசுக்கி போடும் என்று பைபிள் வசனம் ஒன்று உண்டு. யார் இந்த கல் மீது விழுகிறானோ அவன் நொறுங்கி போவான். இந்த கல் யார் மீது விழுமோ அவனை நசுக்கி போடும். நாம சொல்றோமே, முள்ளு மேல சேலை பட்டாலும் சேலை மீது முள் பட்டாலும் நட்டம் சேலைக்குத்தான். அது போல இந்த பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பங்கள் குறைந்தாலும் கஷ்டம், மிகுதியானாலும் கஷ்டம். அது அளவாக முறையாக பயன்படுத்திக் கொள்வதற்கு மனப்பக்குவம் இல்லை என்றால் வாழ்க்கை சுகம் இல்லை. அடுத்ததாக மரண பயம். இன்றைக்கு பயத்தை உருவாக்கித்தான் அரசியல்வாதிகளும், தொழில்துறைவாதிகளும், மதவாதிகளும் நம்மை எய்த்து கொண்டிருக்கிறார்கள். நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கவில்லை என்றால் அயல் நாடுகள் உன்னை அடிமையாக்கிவிடும் என்று அரசியல்வாதிகள் கண்டபடி வரி விதித்து நம்மை துன்புறுத்துகிறார்கள். இந்த சடங்கை செய்யவில்லை, அந்த சடங்கை செய்யவில்லை என்றால் தெய்வ குத்தம் வந்துவிடும். அந்த சடங்குகளை நான் செய்து தருகிறேன், எனக்கு பணம் கொடு என்று மதவாதிகள் ஒரு பக்கம் கொள்ளடிக்கிறார்கள்.
தொழில்துறைவாதிகளோ இதை வாங்கிக்கோங்க, அதை வாங்கிக்கோங்க, இது வாங்கினா அது ஃப்ரீ, அது வாங்கினா இது ஃப்ரீ, அது கடன் நாங்களே கொடுக்குறோம் 0% இன்ட்ரெஸ்ட். என்னென்ன வித்தைகளை காட்டி தேவையற்ற பொருள்களை உற்பத்தி செய்து அவற்றை மக்களை வாங்க வைத்து அச்சய திதி, ஆடி தள்ளுபடி, இப்படி எத்தனை வித்தைகளை செய்யறாங்க. அப்ப இது எல்லாமே மனிதனுடைய வாழ்க்கையை பயமுறுத்தி 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 இப்ப ஒண்ணுமே இல்லை, நீங்க மருத்துவமனைக்கு போங்களேன், எதுக்கும் அந்த டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாங்க, எதுக்கு எதிர்த்து டெஸ்ட் எடுத்து பார்த்துடலாம், எல்லா டெஸ்ட் எடுத்த பிறகு ஒண்ணும் இல்லைங்க அப்படிம்பாங்க. அப்போ அந்த அந்த வியாதிக்கு இந்த சிம்டம் இருக்குன்னு தெரியாதா? அதை மட்டுமே வைத்துக்கொண்டு வைத்தியம் பார்க்க முடியாதா? சரி, அப்படியே சாவு வந்தா வரட்டுமே, என்ன கெட்டு போச்சு, யாருங்க நிரந்தரம்? We can only postpone the death. Nobody can avoid the death. அந்த போஸ்ட்பான்மெண்ட்டுக்கு இத்தனை லட்சங்கள் செலவு செய்யணுமா? ஏன் மரணத்தை வரவேற்க முடிவதில்லை? ஒரு நாள் நிச்சயம் சாவு உண்டு என்று தெரிந்த பிறகும் இந்த உயிரை காப்பாற்றிக் கொள்வதில் என்ன அவ்வளவு ஆர்வம்? வலி இருக்கக்கூடாதுங்க, வலி இருந்தா வருத்தம். வலி இல்லாத மரணம் வந்தா சரி, ஓகே, ரைட், போக வேண்டியது தானே. அதான் பிரார்த்திக்கணும். ஆண்டவா, தயவு செய்து இந்த ஆஸ்பத்திரியில எனக்கு போட்டுறாத, வலியில துடிக்க விடாத, நிம்மதியை சாக விடு. அதுதான் பிரார்த்தனை செய்யணும். அப்ப மரணம் பற்றிய பயம் ஏன் என்றால், வாழ்க்கையை நிறைவாக வாழவில்லை. அதாவது வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு குரட்பாவில இழத்தொரும் தோன்றும் காதலே போல் துன்பம் உழத்தொரும் தோன்றும் காதற்று என்று ஒரு குறள் இருக்குங்க. அதாவது ஊழ் அதிகாரத்துல கடைசி நினைக்கிறேன், இல்ல சூது அதிகாரத்துல கடைசி குறள் 940 நினைக்கிறேன் குறள் நம்பர். அதுல என்ன கருத்துன்னா, சூதாட்டத்துல வெற்றி பெறுகின்றவன் ஒரு கட்டத்தில் இன்றைக்கு வசூல் போதும் என்று இருந்து விடுவான். ஆனா தோற்று கொண்டிருப்பவனும் அந்த ஆட்டத்தின் மீது ஈர்ப்பு அதிகமாகும், உணவருந்து போக மாட்டான், சிறுநீர் கழிக்கவும் போக மாட்டான், தொடர்ந்து ஆடிக்கொண்டே இருப்பான், தூங்கவும் கூட மாட்டான். அப்ப இடத்தொரும் காதலிக்கும் சூதே போல், எந்த அளவுக்கு லாஸ் இழப்பு தோன்றிக் கொண்டு இருக்கிறதோ அந்த அளவுக்கு சூதாட்டத்தின் மீது காதல் அதிகமாகும். அது போல வாழ்க்கையில் நோய், பிரச்சனைகள், துன்பங்கள் அதிகமாக சந்திக்க 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 வாழ்க்கையின் மீது காதல் அதிகமாகும் என்று சூது அதிகாரத்திற்கு இதை சொன்னாலும் வாழ்க்கைக்கும் இது பொருத்தமானதுதான். ஏன் இந்த மனோபாவம் என்றால், மனதின் தேடல் என்பது துன்பத்தை தவிர்த்து இன்பத்தை துய்த்து அமைதியை லயித்து பேரின்பத்தில் கலப்பது. இதுதான் தி பர்பஸ் ஆஃப் லைஃப், வே ஆஃப் லைஃப். வாழ்க்கையின் பயணமே இப்படித்தான் இருக்கணும். ஆனால் இத்தனை ஆண்டுகள் வாழ்ந்திருந்தாலும் இன்பத் துன்பங்களிலேயே மாறி மாறி உழந்ததுனால அமைதியையும் அடையாளம் காண முடியவில்லை, பேரின்பத்தில் திளைப்பதற்கும் வாய்ப்பே இல்லை. அப்ப இந்த மனம் எப்படி நிறைவு கொள்ளும்? அது தேடுகின்ற இன்பம் தெய்வீகம், ஆனா கொடுக்கப்பட்ட இன்பங்களோ தற்காலிகமான சிற்றின்பங்கள். அதனால் மனம் அதிலே நிறைவு பெறவில்லை. அப்ப நிறைவு பெறாத போது வாழ்க்கை எப்படி முடித்துக் கொள்வதற்கு மனம் இடம் கொடுக்கும்? அப்ப யார் இந்த வாழ்க்கையை நிறைவாக வாழ்கிறார்களோ, யார் இந்த வாழ்க்கையின் இயல்பை புரிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மரணத்தை வரவேற்பார்கள். மரணத்திற்கு பயப்பட மாட்டாங்க. வலிக்கு பயம்தான்,
ஆனா சாவுக்கு பயம் இல்லை. எனவே பிறக்கின்ற போதே இறக்கின்ற தேதி இருப்பது என்பது மெய்தானே. இது யார் தடுக்க முடியும்? அது மட்டுமல்ல, தான் நேசிக்கின்ற சொந்த பந்தங்கள், உறவு, நட்பு, அவர்களை பற்றிய மரண பயமும் சில பேருக்கு உண்டு. தன் இறப்பை பற்றிய கவலை, மற்றொரு இறப்பை பற்றிய கவலை, இதெல்லாம் எப்படி நீக்க முடியும்? வாழ்க்கை பற்றிய தெளிவு இல்லாத வரைக்கும் இவற்றை நீக்க முடியாது. உறவினர், நண்பரின் இறப்பின் போது அழுவது இயற்கை, தவிர்க்க முடியாது. காரணம் உயிர் தொடர்பு. இதை கண்ணதாசன் ரொம்ப அழகா 2 பாடல சொல்றாரு. அதாவது முதலில் சகோதர சகோதரிகளாக பிறக்கிறோம். என்ன சொல்றாங்க? தானாட மறந்தாலும் சதை மட்டும் தனியாக தாழாமல் துடிக்கின்றதே தம்பி, தாழாமல் துடிக்கின்றதே. இது சகோதர. அடுத்து திருமண வாழ்க்கையில் குழந்தைகளை பெறுகின்ற போது நானாட வெள்ளையம்மா சதையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுது என்பார். அப்போ சகோதரிகளோடு பிறக்கிறோம், குழந்தைகளை பெற்று வாழ்கிறோம். இந்த 2 உயிர் தொடர்பையும் தவிர்க்க முடியாது. ஆனா அதற்காக மரணத்தை தவிர்க்க முடியுமா? இல்லை. இவையெல்லாம் வாழ்வில் சந்திக்கின்ற கவலைக்கு காரணிகள். பொதுவாக மனிதர் சந்திக்கின்ற அத்தனை சிக்கல்களையும் சீர்தூக்கி பார்த்து மகிழ்ச்சி அவர்கள் அதை 4 கட்டங்களில் பிரித்தார்கள். அனுபவித்தே தீர்க்க வேண்டிய கவலை, தள்ளி போட வேண்டிய கவலை, அலட்சியப்படுத்த வேண்டிய கவலை, அடுத்ததாக உடனடியாக தீர்க்க வேண்டிய கவலைகள். இவற்றை பற்றி நாம் அடுத்த அமர்வுகளை சிந்திப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கு நன்றி பாராட்டி இன்றைய உரையை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை உரை வாழ்விலே எங்களுடைய சொந்த அனுபவங்கள் நிறைய என்று எடுத்து காட்டுகிறீர்கள் ஐயா. நீங்கள் குறிப்பிட்ட ஒவ்வொரு விடயங்களும் நாம் வாழ்க்கையிலே அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம். எங்கேயோ எங்களுடைய அனுபவங்களை சுட்டி காட்டிக் கொண்டே இருக்கின்றது. மிகச்சிறப்பையா. இது நாங்கள் அறிந்து கொண்ட விடயங்கள், தெரிந்த விடயங்கள் எங்களுடைய நாங்களே எங்களை சுய சோதனை செய்கின்ற போது புரிகின்ற விடயங்கள் அதை, ஆனால் அதை சொல் வடிவிலே என்று தெளிவாக எங்களுக்கு அதை தத்துவமாக எடுத்து தந்திருக்கிறீர்கள். மிகச்சிறப்பாக இருக்கிறது ஐயா. இப்பொழுது நீங்கள் குறிப்பிட்ட ஒவ்வொரு விடயத்துக்கும் எனக்கே என்னுடைய வாழ்க்கையிலிருந்து பல உதாரணங்களை எடுத்து காட்டக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய வாழ்க்கையோட ரிலேட் பண்ணக்கூடியதா இருந்தது ஐயா. மிக்க நன்றிகள். அன்பர்களுடைய கேள்வி பதில் பகுதிக்கு செல்வோம். தனா ஐயா ஏற்கனவே கையெழுத்திட்டார். வாழ்க வளமுடன் தானே ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. கடந்த ஒரு கிழமையாக உங்களுடைய சிந்தனை நான் திருப்பி கேட்டுட்டு ஒரு சிந்தனை ஓடிக்கொண்டிருந்தது என்னன்னு சொன்னா, அதை நீங்க இன்னைக்கு ஆரம்பத்தில் அதை வச்சு தொடங்கினீங்க. அதான் சொல்றேன் நான். இந்த மிருகங்களை பற்றி நான் இதை பற்றி பேசிட்டு இருந்தேன். இந்த மிருகங்களை எடுத்து பார்க்கும் பொழுது 5 ஜீவன்கள், அதுகளுக்கு அந்த இறப்புன்றது நான் விவாதித்த வரையில ஒரு குறிப்பிட்ட காலம் எவ்வளவு வாழ்க்கைன்னு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழுது. இப்ப நாய்க்கு இத்தனை வருடம்டா அத்தனை வருடம் வரைக்கும் நாய் வாழுது. இப்படி ஒவ்வொன்றும் அந்த வாழ்க்கை அது வரைக்கும் வாழுது. ஆனால் இதுவே ஒன்றும் வெயிட்டேஜ் செய்வதில்லை, ஒன்றுமே செய்கிறதில்லை, எக்ஸசைஸ் ஒன்றுமே செய்கிறதில்லை. ஆனால் ஒழுங்கா வாழ்ந்து கொண்டே போகுது. அதான் மனித வாழ்க்கை எடுக்க அரிது அரிது மாநிலராவது அரிது என்று ஒரு அவையார் சொன்னார்.
அப்படி எனக்கு அது தெரியும். மனிதனா புறப்பட்டதே பெரிய அருமையான வாழ்க்கைன்னு சொல்லி. அப்ப என்னத்துக்காக இப்ப மிருகங்கள்ட்ட பார்க்கும் பொழுது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் பொழுது மிருகங்களும் அப்படி இந்த நான் சொன்னேன், அதாவது வந்து எந்த மெடிடேஷன் இல்லை, எக்ஸசைஸ் இல்லை, ஒன்றும் இல்லை, அது ஒழுங்கா வாழ்ந்துட்டே போகுது. அப்ப ஏன் மனிதனால அப்படி வாழ முடியவில்லை இயற்கையில? அவங்க விலங்குகள் ஏன் அரிது மாநில பிறத்தில் அரிதுன்னு சொல்றாங்கன்னா, 5 வரைக்கும் உள்ள வாழ்க்கை உடல் சார்ந்த வாழ்க்கை மட்டும் அல்ல, எதையுமே ரசிக்க முடியாது. நீங்க நாய்க்கு பிரியாணி போடுங்க, தயிர் சாதம் போடுங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் சாப்பிடும். ஆனால் ஒரு மனிதனுக்கு போட்டு பாருங்க, தயிர் சாதமா, வெறும் தயிர் சாதம் தானா அப்படிமா, பிரியாணியா, ஹாய் பிரியாணியுமா. அப்ப ரசித்து தூக்கின்ற சிறப்பு மனித இடத்துல தான் இருக்கு. அது மட்டும் இல்ல, இயற்கையினுடைய வளங்கள் அத்தனை இதுக்கு எத்தனை வசதிகளாக மாற்றிருக்கிறோம். இது எல்லாமே மனித அறிவின் பகுத்தறிவின் சிறப்பு தானே. அது மட்டும் இல்ல, தெய்வத்தையே அறிந்து மதித்து பயன் கொள்ளக்கூடிய அறிவுத்திறம் மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. இவ்வளவு சிறப்புகள் உடைய அறிவுக்கு 6வது அறிவு, பகுத்தறிவு, மெய்யறிவு, மெய் உணர் அறிவுன்னு பேரு. அதனால் இது மிக சிறப்பான ஒரு அற்புதமான பிறப்பு மனிதன். ஆனா சிக்கல் ஏன் வந்ததுன்னு பாருங்க. சிக்கல் ஏன் வருது? இப்போ குழந்தை பசிக்குது, அழுகுது, உடனே அம்மா தாய்ப்பால் கொடுக்குறாங்க. பசி முடிந்த பிறகு வற்புறுத்தி பாருங்க, ஒரு சொட்டு கூட இருந்தாது. அப்ப இருந்த அந்த கட்டுப்பாடு வளர வளர என்ன ஆகுதுங்க? ருசியா இருந்தா இன்னும் கொஞ்சம் சேர்த்து போடு, பிடிக்கலையா பட்னி போடு. அப்போ அந்த மனம் என்ற இயக்கம் செயல்பட தொடங்குகின்ற போது நம்முடைய விருப்பு வெறுப்புகளே துன்பங்களுக்கு, பிரச்சனைகளுக்கு காரணமாகின்றன. இயற்கையில் இருந்த அந்த பக்குவம் கடைசி வரைக்கும் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தையில இருந்த அந்த தேவைக்கு மட்டுமே பயன் கொள்வது அளவு முறை. அதே போல அடிச்சா அழுகும், அணைத்தால் சிரிக்கும். அடிச்சது யாரு, அணைச்சது யாரு, நீதான் அப்ப அடிச்ச, இப்போ வந்து கொஞ்சம் வர்றியா போ என்று பேதம் பார்க்காது. அப்போ அளவுமுறை மீறாத உடல் தேவைகள், பேதம் பார்க்காத உணர்வுகள், இந்த 2 இருக்கிறதுனால குழந்தை வந்து ஹாப்பியா இருக்குது. ஆனால் குழந்தை வளர வளர பேதங்கள் பார்க்க தொடங்குகின்ற போது, விருப்பு வெறுப்பு வருகின்ற போதுதான் எல்லா சிக்கலும் கூடிக்கொண்டே போகுது. அதனால கணேசன் அழகா சொன்னார், இன்னொரு பிறவியை நான் எடுத்தால் இறைவா என்றும் குழந்தையாய் வாழ விடு. குழந்தை என்ன அப்படியே ஒரேடியா இருக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை. உடல் வளர வேண்டும், ஆற்றல் பெருக வேண்டும், சாதனைகள் புரிய வேண்டும். ஆனால் மனம் மட்டும் குழந்தைத்தனமா இருந்தா போதும். எதுலையும் விருப்பு வெறுப்பு, உயர்வு தாழ்வு பார்க்காம, அதை பற்றி இல்லாம வாழ்ந்து விட்டால் வாழ்க்கை ஆனந்தமே. அதனால் இன்னொரு பிறவி நாஞ்செடுத்தால் இறைவா என்றும் குழந்தைய வாழ விடுனார். ஸோ மனிதனுக்கு அந்த பக்குவம் வேணும். இப்ப ஞானிகளும் அதே மாதிரி தான் இருப்பாங்க. யாருடைய பக்குவம் பார்த்தீங்கன்னா குழந்தை மாதிரி தான் இருப்பாங்க. யாரு வசவு செய்தாலும் அவங்க பாதிக்கப்பட மாட்டாங்க, யாரும் பாராட்டினாலும் அதுல பெருமை கொள்ள மாட்டாங்க. அவங்களுடைய இயல்பு நிலையிலே, உணர்வு நிலையிலே, பிரபஞ்சத்துல இந்த வாழ்க்கை ஒரு பார்வையாளனாக வாழ்வார்களே தவிர எதிலேயும் தன்னை பந்தித்துக் கொள்ள மாட்டார்கள். நம்முடைய பந்தங்களே நம்முடைய சிக்கலுக்கு காரணம், வேற ஒன்றும் இல்லை. அதுல இருந்து விடுபட முடியுதா? அடி வாங்கும் போது வேண்டாம் தொலைதுன்னு தோணுது, அப்புறம் மறுபடியும் போய் கால் விழுந்து தோணுது. இந்த இரட்டை வாழ்க்கையில தானே நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதனால மனித வாழ்க்கை வந்து மிக துயரமாக மாறி போகுது. வாழ்க்கை அப்படி பார்க்கும்போது ஐயா, அந்த பண்படாத மனித வாழ்க்கையை விட வாழ்க்கை சிறந்ததுன்னு சொல்றீங்களா? அதாவது இன்றைய வாழ்க்கையை பார்க்கிற போது மிருகங்கள் உயர்வு. என்ன கேட்டா
குறைந்தபட்சம் மனிதன் விலங்காக மாற வேண்டும். ஏன்னா விலங்குகள் தேவைக்கு மேல் எதையும் சேர்த்து வைப்பது இல்லை, தேவை இல்லாமல் இன்னொரு ஜீவனை துன்புறுத்துவதும் இல்லை. அப்ப இன்றைய உலகத்திலே மனிதன் குறைந்தபட்சம் விலங்காக மாற வேண்டும். அதன் பிறகு மனித நேயத்தை பற்றி அப்புறம் யோசிக்கலாம். அடுத்த கேள்விமையா அதை நீங்க சொன்ன நீங்க முடிச்சதுதான் தொடர்ந்து சொன்னா, இந்த கவலைக்கு காரணம் வறுமையும் ஒரு காரணம்னு சொன்னீங்க. ஆமாங்கய்யா. வறுமைக்கு காரணம் மெயினாக அந்த தேவைக்கு மேல் சேர்த்து வைப்பவரால் தான் அந்த வறுமை என்ற ஒரு கருத்து சொன்னீங்க. ஆமா ஆமா. அப்ப நீங்க இப்ப பார்க்கும் பொழுது அந்த தேவைக்கு மேல் சேமித்து வைப்பவர்களின் தொகை தான் கூடிக்கிட்டே இருக்கு. அதுதான் இயல்பான விட இல்லாம தான் செய்யறாங்க. என்று இருக்கும் பொழுது அந்த வறுமை வறுமையில தானே வாழ வேணும். அதுக்கப்ப வழி இல்லையா? அதாவது நீங்க வறுமை என்பதற்கு காரணமே அந்த பொருளாதார நிரவல் இல்லை. இப்போ நீங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, இப்ப அரசியல்வாதி எடுத்துக்கொள்ளுங்களேன், நிர்வாகம் செய்வதற்குதான் அரசியல் அமைப்பே உருவாச்சு. இன்றைக்கு அவங்க எந்த நிர்வாகம் பண்றதில்லை. தினசரி ஒவ்வொரு துறையில எவ்வளவு வசூல் பண்ண முடியுன்றதை மட்டும்தான் பாக்குறாங்களே தவிர எந்த துறை அவங்க நிர்வாகம் செய்வதாக தெரியல. ஆனா மக்கள் வாழ்ந்துதான் இருக்கிறாங்க. அப்போ அவன் வேலை அவன் பார்த்துக்கிறான், இவன் என்ன பண்றான்? அப்போ சில பெரிய ப்ராஜெக்ட் செய்யும் போதுதான் அரசியல், பொருளாதாரத்துறை, பொதுப்பணித்துறையில நமக்கு அவசியமாகுது. அப்போ இதெல்லாம் மக்களை கூடி செய்து கொண்டோம் என்றால் இது தேவை இருக்காது. ஏன்னா எல்லாம் எங்கதான் நீங்க போனாலும் மக்களை சேர்ந்து உழைப்பதானே. சில மெஷினரிஸ் பயன்படுத்துறோம், மக்கள் சேர்ந்து தானே அதை ஒரு வசதியாக உருமாற்றிக் கொள்கிறோம். அப்ப இந்த இடத்துல இயற்கை வளங்கள் எடுத்து எந்திரங்களை உருவாக்குகிறோம், மனித உழைப்பை கொண்டு அவற்றை உருவாக்கி பயன் கொள்கிறோம். ஸோ ஹியூமன் ரிசோர்சஸ் அண்ட் நேச்சுரல் ரிசோர்சஸ் ரெண்டுமே இயற்கை தந்தது. இதுக்குடைய மதிப்பு இந்த பணம் என்று யார் கண்டுபிடிச்சதுங்க? நீங்க ஹியூமன் ரிசோர்சஸையும் நேச்சுரல் ரிசோர்ஸ் மட்டுமே பயன்படுத்துங்களேன், விளைந்தது யாருக்கா கொடுத்துதான் ஆகணும். பதுக்கி வைக்க மாட்டீங்களே, அழுகி போயிடும். அப்ப பணம் இருக்கிற போது கோல்டு ஸ்டோரேஜ் பயன்படுத்தி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வெளியில்லன்னு சொல்லி விலை ஏற்றி ஒரு பங்கு விலை 4 பங்கு விற்கிறோம். ஒன்றுல சென்ற வருஷம் இந்தியாவிலிருந்து பாசுமதி தவிர மற்ற அரிசி ஏற்றுமதி கிடையாதுன்னு செய்தி வந்தது, அவ்வளவுதான். கனடா, அமெரிக்கா, இந்தியன் ஸ்டோர்ல எல்லாம் அரிசி மூட்டை டபுள் ரேட் ஆயிடுச்சே. எல்லாரும் போய் கியூல நின்று ஆளுக்கு ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்தோமே. இப்ப என்ன அரிசி கிடைக்காமையா இருக்குது? ஏன் அந்த வெறி? அப்படியே என்ன வாழ்நாள் முறைக்கு வாங்கி வச்சு சேர்த்துக்க முடியுமா? 2 மூட்டை வாங்கிட்டு வந்தோம், அது தீர்ந்துக்க சாகத்தானே போறோம் சோறு இல்லாம. அதே 2 வாரத்துக்கு முன்னாடியே அந்த சிரமத்தை சந்தித்த என்ன? ஸோ இது போன்ற அறியாமையின் காரணமாக அந்த டெம்பரரி ஸ்கார்சிட்டி அதை கிரியேட் பண்ணி வியாபாரிகள் பணம் பண்றாங்க. அப்ப இதெல்லாம் எங்க போகும்? சொத்து வாங்குறதுக்கு போகும். யாரு சொத்து வாங்குவான்? அடுத்தவனுடைய இடத்த வாங்குவான். ஸோ இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். சமுதாயத்தில் வறுமை பெறுவதற்கு காரணமே சிலர் தர்மத்தை பின்பற்றுவது இல்லை, பலர் அறிவை பயன்படுத்துவது இல்லை. இந்த 2 காரணங்கள் தான். அடுத்தயா ஒரு இந்த வித்யாகர்வம் சொன்னீங்க. ஆமாங்க. வித்யாகர்வம் அந்த வித்யாகர்வம் இப்ப தன்முனைப்புக்கும் இந்த வித்யாகர்வத்துக்கும் வித்தியாசமா இருக்கா, இல்லாட்டி தன்முனைப்பு? வித்தியாசம் இருக்குங்கய்யா. ஏன்னா தன்முனைப்பு என்பது எல்லோருக்கும் உண்டு. அவர்களுக்கு நீங்க ஒன்று கருத்து சொன்னீங்கன்னா சரின்னு ஏத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த வித்தைகள் தெரிஞ்சவன், எல்லா விஷயம் தெரிஞ்சவனை நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது. உதாரணமா இப்போ பக்தி மார்க்கம் எடுத்துக்கலாம். ஒரு பிரச்சனை வருது, நீங்க போய் கடவுள்கிட்ட போய் இந்த பூஜை பண்ணுங்க, அவர் பார்த்துக்குவார் அப்படின்னா
அவன் போய் கும்பிட்டுட்டு நிம்மதியா வந்துடுறான், ஆண்டவன் பார்த்துக்குவாருன்னு. இப்ப நமக்கு ஆண்டவன் பார்க்க மாட்டான், அவனுக்கு என்ன தெரியும் பார்க்கறதுக்கு, எல்லாம் கர்மா தான் அப்படின்ற போது அந்த பூஜை புனஸ்காரத்து மாதிரி நம்பிக்கை இல்லை. அந்த கர்மாவினுடைய விளைவை தாங்குவதற்கும் உடம்புக்கும் மனசுக்கும் முடியல. இப்ப நமக்கு சிக்கல் அதிகமா, அவனுக்கு சிக்கல் அதிகமா? இதே போலதான் மற்ற நிலைகள்லையும். அப்ப வித்யாகரம் என்பது மிகவும் ஆபத்தாத்தான் இருக்கு. அது ஏன் கேட்டேன்டா ஐயா, நான் இந்த வாழ்க்கை வரும் பொழுது முதலாவது இந்த தன்முனைப்பு, அதை நீக்க வேணும், அப்படி குறைக்க வேணும், அதோட வந்தது. இந்த சிந்தனை கேட்டு எல்லாம் போக போக தன்முனைப்பு குறையுது. ஆனா அது மெட்ட மாதிரி இந்த வித்யாகரம் மாதிரி வேற பார்க்க கொண்ட மாதிரி இங்க யோசிச்சு பார்த்தேன். ஆமா, எனக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம் இல்லையா? அடுத்தவங்க ஒரு கருத்து சொல்ற போது நம்மளை ஏத்துக்க முடியாது. அதுல எந்த எவ்வளவு குறைய இருக்கு, எதுல குறைய இருக்குது அப்படின்னு நம்மளால ஏத்துக்க முடியாது. இல்ல அடுத்த பர்சனல் கேள்வி அவங்கள்ட்ட, அந்த வித்யாகரம் உங்களோட இருக்கா? இருக்க உண்மையா? அதான் கேட்டேன். இந்த உழவு நீங்கள் இவ்வளவும் ஆத்மீயத்துல போய் அடிப்பாக்கு இவ்வளவு வந்த ஆளுக்கு சொல்றேன் ஐயா, நல்ல பாலோடணும் ஐயா, மற்ற பார்த்து நான் போன சிந்தனையிலிருந்து ஒரு 1-2 கேள்வி வைப்பேன். இப்ப இல்ல, மற்ற கேட்டது பிறகு வைப்பேன். பாலோடணும் ஐயா. ஐயா ஒரு கேள்வி சொல்லுங்க. இந்த கவலைக்கு ஒரு காரணம் கருத்து வேறுபாடு என்று சொன்னீங்க. இந்த கருத்து வேறுபாடு பொதுவாக எல்லோரையுமே பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை தான். நிறைய நானும் அனுபவித்திருக்கிறேன் ஐயா. ஆனா இந்த கருத்து வேறுபாடு என்னென்னா, அந்த கருத்து வேறுபாடு அடிக்கடி வருகின்றது. அதுவும் இந்த நீங்கள் சொல்ற இந்த வித்யாகர்மம், வித்துவச்சருக்கு வருகின்ற போது இன்னும் கூடவே வருது. கூட வருகின்ற போது இந்த அது அந்த கருத்து வேறுபாடு இன்னும் நிறைவாக வருகிறது. நான் குறிப்பா வேலைத்தளத்துல இது மிக அதிகம் உண்டு. அப்ப அந்த கருத்து வேறுபாடு அதை அந்த வேறுபாட்டை சொன்னாலும் பிரச்சனை, சொன்னாலும் அதனாலே கருத்து அது வேறொரு பிரச்சனைகளை கொண்டு வந்து கவலைகளை ஏற்படுத்துகின்றது. அதை அந்த கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்தாவிட்டாலும் மனதில் பட்டதை சரியென்று பட்டதை கூறாவிட்டதால என்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டேனோ என்ற ஒரு வருத்தமும் வருகின்றது. அது வாழ்க்கையிலையும் அந்த ஏதாவது கருத்து வேறுபாடு வருகின்ற போது அதை சொன்னால் மற்றவர்களுடைய மனத்தை ஹேர்ட் பண்ணி விடுவதா வருது. சொல்லாவிட்டாலும் சொல்லி இருக்க வேண்டுமே என்ற ஒரு எண்ணம். எப்படி இதை கையாள்வது ஐயா? சொல்லலாங்க ஐயா, சொல்ல வேணும். ஆனா ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அதை பத்தி கவலைப்படக்கூடாது. 2-3 முறை சொல்லலாம், அதுக்குமே சொல்ல வேண்டியதில்லை. சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். சொல்லி ஒரு மாற்றம் இல்லைன்னா அதே போய் சொல்லுவானு. ஸோ ஒரு துன்பத்தை நீக்குவதற்கு நமக்கு ஒரு தீர்வு தெரியும்னா தீர்வு சொல்றோம். அவங்க காதலே போட்டுக்கிறது இல்லை. 2 தடவை சொல்லி பார்த்தோம், 3 தடவை சொல்லி பார்த்தோம் அப்படின்னா அப்புறம் மேல சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனா குழந்தைகள் இடத்துல வேற. இப்போ குழந்தைகள் உட்காந்து படி சொன்னா உடனே உட்கார மாட்டாங்க. தினமும் சொன்னாலும் உட்கார மாட்டாங்க. அதுக்காக விட்டுற முடியுமா? குழந்தைகளிடத்துல நாம் 10-15 ஆண்டுகள் திரும்ப திரும்ப அதே சொல்லித்தாகணும். ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு அப்போ அது குழந்தைத்தனம் புரியாது. இது சொல்லற்க சொல்லி பயனாளி சொல் என்பது 20 வயசுக்கு மேல. அப்போ சுயமா சிந்திக்க தெரியும், டெசிஷன் எடுக்க தெரியும். நம்ம சொன்னா ஏத்துக்கலாம் சொன்னா அவங்க செய்ய மாட்டாங்க, அவ்வளவுதான். நாம வருத்தப்பட்டு ஒன்றும் நடக்காது. அதனால அந்த மாதிரி வயதுல 2-3 சொல்லி பார்க்கலாம், கேட்கலான்னு விட்டுற வேண்டியதுதான். ஆனா குழந்தை பருவத்துல அவர் 18 வயசு வர வரைக்கும் அவருடைய வாழ்க்கை பண்பாடுகளை பற்றி சில தேவைகள், படிப்பு ஏன் அவசியம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டே தான் வரணும். வருஷக்கணக்கா ஒரு நாளைக்கு 8ஆம் கிளாஸ் 10ஆம் கிளாஸ் வரும்போது அவனுக்கு புரியும்.
படிக்கணும்னு. அதுக்கப்புறமும் ஏற்கனவே உள்ள சோம்பேறித்தனம், அந்த இக்னோரன்ஸ் எல்லாம் இருக்கும். அதையும் தாண்டி வரதுக்கு இன்னும் 2-3 வருஷம் ஆகும். அப்புறம் டிகிரி வரும்போது தான் அவனுக்கு நல்ல ஒரு படிப்புலேயே ஒரு அக்கறையும் ஒரு மேன்மையும் தெரியும். அப்படி படித்து முடிக்கிற வரைக்கும், தொழிலில் போய் உட்கார்ற வரைக்கும் கைடன்ஸ் அவசியம். அதுக்கு பிறகு அவன் திருமணமாகி அவன் வாழ்க்கை நடத்தும் போதும் அட்வைஸ் பண்ணதான் சிக்கலே வருது. பல குடும்பங்கள்ல அவங்க குழந்தைகளே பெரியவங்க ஆயிருப்பாங்க. இன்னும் இந்த கேள்டுக்கு வந்து அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது அவங்க வாழ்க்கை, அவங்க எத்தனை பேர் இருக்கு, எவ்வளவு படிச்சிருக்கிறாங்க, என்ன செஞ்சிருக்காங்க. அவங்க வாழ்க்கை அவங்க பார்த்துக்குவாங்க. அந்த இடத்துல போய் நான் தான் மேதாவி, எனக்கு வயசு அதிகம், அப்படி அனுபவம் அதிகம் சொன்னா இது மேட்ச் ஆகாது. ஏன்னா வயதை விட சிந்திக்கின்ற திறத்துக்கு தான் மதிப்பு அதிகம், நன்மைகள் அதிகம். ஸோ நம்ம விட நம்மளுடைய குழந்தைகளுக்கு சிந்தனை திறம் அதிகம். அப்போ 25 வயது வரைக்கும் நம்ம கைட் பண்ணலாமே தவிர அதுக்கு மேல அவங்களே நம்மை விட சிறப்பாக சொல்லுவாங்க. இன்னும் சொல்ல போனா சில சமயங்கள் நம்முடைய பிரச்சனைகளுக்கு குழந்தைகள் தீர்வு சொல்வார்கள். அதை பயன்படுத்திக்கணும். அப்படி இருந்தேன்னா ஃபேமிலியில வந்து அதிகமா ப்ராப்ளம் இருக்காது. தமிழில இது குறைவையா, இது வேலைத்தலங்கள்ல அல்லது இந்த பொது சபைகள்ல பொதுவா அந்த சோஷியல் ஒர்க் கொண்டு வருகின்ற போது இதுல அந்த சிக்கல் இருக்கின்றது. அதை நான் கருத்து சொன்னால் அது மற்றவர்களுக்கு முரண்பாடாக அமைகின்ற போது அது முரண்பாட்டை கொண்டு வருகின்றது. சொல்லாவிட்டாலும் ஒரு குற்ற உணர்வு வருகின்றது. ஒரு பொது விடயத்தில் நாங்கள் தெரிந்து கொண்டு அதை வற்புறுத்தாமல் விட்டுவிட்டால் அந்த கடமையில் சுத்தமோ என்ற ஒரு குற்ற உணர்வும் வருகின்றது. அதைத்தான் கடமை அப்படின்றது வந்து அதுக்கு எல்லை கோடு இல்லைங்கய்யா, எல்லை கோடு இல்லை. அந்த கடமைக்குள்ளேயே பல பேருடைய கூட்டுறவு இருக்குது. ஒவ்வொரு துறைக்கும் அதிகார பேதம் இருக்கு. நமக்கு மேல உள்ளவங்க, கீழே உள்ளவங்க, இப்படி எல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு செயல்பாடு. அப்ப நம்முடைய லெவலுக்கு என்னவோ அதுதான் செய்ய முடியுமே தவிர, இப்போ ஒண்ணு இல்லை, எங்க பேங்க்ல எடுத்தீங்களேன், ஏகப்பட்ட விரயங்கள் செய்திருக்கிறாங்க. நான் சர்வீஸ்ல இருந்த போதும் சரி, இப்பவும் சரி. அது எல்லாமே இப்ப யாரு தலையில விடுதுங்க? பேங்குடைய நெட் ப்ராஃபிட்ல தான் அது அடிக்கும். அப்ப எதுவும் தேவையில்லாத வேலை எதுக்கே பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது. ஆனா ஐ எம் ஆஃப்டர் ஆல் ஏ கிளர்க். நான் போய் ஜிஎம்க்கு அட்வைஸ் பண்ண முடியுமா? தப்புன்னு தெரியுது, இதெல்லாம் வெட்டி வேலைன்னு தெரியுது. எத்தனை கோடி பணம் எனக்கு தெரிஞ்ச ஸ்டேட் பேங்க்ல லாஸா போயிருக்கு. ஆனா நான் போய் அட்வைஸ் பண்ண முடியுமா ஜெனரல் மேனேஜருக்கு? அவ்வளவுதான். ஸோ என்னுடைய லிமிடேஷன் என்ன? அவ்வளவுதான். என்னுடைய இதுல இருக்கா ப்ராப்ளம் இருக்கா, அது டு ரிப்போர்ட் டு மேனேஜர். அவ்வளவுதான். அவர் டிசிஷன் எடுக்கிறாரு எடுக்கலையா, ஓகே, அவருடைய விருப்பம். நான் சொல்லணும்னு சொல்லியாச்சு. பேங்க் நான் ஒன்றும் கட்டி காப்பாத்துறது இல்லை. ஸோ கடமை அப்படின்றது நீங்க நிறுவனம் என்னுடைய பேங்க் நான் வந்து காப்பாற்ற நினைச்சீங்க என்ன முடியுமா? முடியாது. என்னுடைய கடமை என்ன? ஐ எம் ஒன்லி எ கிளர்க். அவ்வளவுதான். நன்றி ஐயா. நன்றி ஐயா. வாழ்க்கை வளமுடன். சிவாஜியா சொல்ற அனுபவம் ஐயா என்னிடம் நானும் கணக்கு அனுபவப்பட்டது. அது ரெண்டுதான். நான் வந்து ஒபிஷியல்ல வேலை செய்யும் பொழுது எனக்கு இப்படி அதிக அனுபவங்கள் உண்டு. ஆனா நான் என்ன செய்யறேன்னு சொன்னால், வேலை போயிடும் கண்டா அமைதியா இருப்பேன். மற்றும்படி வந்ததெல்லாம் சொல்லிடுவேன். அது ஒரு பக்கம். அவ்வளவுதாங்க ஐயா. ஏன்னா நம்மை காப்பாத்திக்கணும். என்னதான் தர்ம நியாயம் பார்த்தாலும் முதல்ல நம்ம வேலையை நம்ம காப்பாத்திக்கணும். அடுத்தது ரெண்டாவது, அதுக்கப்புறம் தான் மற்ற விஷயங்கள் எல்லாம். ஆமா, அடுத்தது வந்து அந்த சோசியல் சர்வீஸ்ல வந்து சமுதாயத்துல வந்து அதாவது நல்ல இன்டென்ஷன். அதாவது வந்து அந்த அப்படி சொல்ல விட்டா ஐயா சொல்ற மாதிரி, சிவாயா சொன்ன மாதிரி ஒரு கெட்டியா இருக்கும். நான் ஒரு தடவை அதாவது வந்து அவர்களை தவறா வழி நடத்துறனோ இல்லாட்டி இந்த சொல்ல வேண்டிய கருத்தை சொல்ல இல்லையோன்ற ஒரு குற்ற உணர்வும். அதாவது நம்மிடத்திலே கேட்டு நமக்கு தெரிந்ததை சொல்லவில்லை என்றால் அப்ப இந்த கில்ட்னஸ் வரணும். ஆமையா, அதான். நம்ம அட்வைஸ் கேட்கறாங்க, நமக்கு தெரியும் இது இப்படி செஞ்சா பர்ஃபெக்டா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆனா வேணும்னா இப்படி சொல்லி ராங் டைரக்ஷன் பண்றது, இல்ல சொல்லாம விட்டுறது,
அவன் அடிபட்டும் பார்க்கலாம் அப்படின்னு விட்டுறது. ஆமாய்யா. அதாவது அதாவது எங்க இதுல பேலன்ஸ் ஆக வச்சுங்களேன், அந்த டேட் ஒர்க் வந்து பேலன்ஸ் ஆக வச்சுங்களேன், எங்க எரராய்க்கும் ஒருத்தன் தெரிஞ்சு வச்சிருப்பான், தெரிஞ்சிருக்கும் அவனுக்கு, அவனுடைய ஒர்க்கா இருக்கும் தெரிஞ்சிருப்பான், ஆனா சொல்ல மாட்டான். இங்க உட்கார்ந்து 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் தேடி பிடிச்சி கடைசியில் சேர்க்கும்போது அவன் சைலண்டா சிரிப்பான். இப்ப 1/2 மணி நேரம் வீணா போச்சு இல்லையா? இது மாதிரி வந்து இது கள்ளத்தனம். ஸோ அந்த டேஸ் ஒர்க் முடிக்கணும்னா எல்லாரும் கரெக்டாக செஞ்சா தான் ஒர்க்கு முடியும். ஸோ தப்பு செய்துட்டு அதை வந்து மௌனமா உட்காந்துட்டு வேடிக்கை பார்க்கறது வந்து அது சரியான ரிலேஷன்ஷிப் இல்லையே. ஆமா. ம். அடுத்த ஐயா முறையாக்கள் சிவஐயா முறையாத கேள்வியே இருக்கிறோமோ? இல்லை ஐயா. ஐயா போன சிந்தனை 23வது இருந்து இந்த ஒரு திருக்குறள் சொன்னீங்க, துப்புரவுளான் தூர தூரவாண்மை உப்புக்கும் காடிக்கும் கூற்று என்று சொல்லி. எந்த அதிகாரத்துல இருக்காது? அந்த 1050வது குறள் நினைக்கிறேங்க. 1050. ஓகே, நான் அதில் திருப்பி பார்க்கணும். இந்த துப்புரவுலான்னு அடிச்சாலே கூகுள்ல வந்து உங்களுக்கு அந்த குறள் வரும். THUPP, துப்புரவுலான் தூர துறவாமை உப்புக்கும் காடிக்கும் கூற்று. அதுலேயே ஒரு என்னுடைய கருத்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி சொன்னால், நீங்க அது விளக்கம் கொடுக்கும் பொழுது சொன்னீங்க, அதாவது ஒரு கிழமையா, அதாவது வந்து பரிமையாளர்களுடைய உரையெல்லாம் பார்த்தும் உங்களுக்கு அதுல ஒரு கன்வின்ஸ்ட் இல்லை, திருப்தியா இல்லை. பண்ணினாலும் ஒரு கிழமையாக அதை பற்றி சிந்திச்சு அதுக்கு கருத்து அறிஞ்சதாக சொல்லி அதை விளங்கப்படுத்துறீங்க. அருமையான இது. அப்ப ஐயா சிந்தனை இருந்தா ஐயா, இந்த பரிமையாளர்கள் தான் அந்த திருக்குறள் உரைக்கு முதன்மை வாய்ந்தவர் சொல்லி ஒரு கருத்து உண்டு. ஆமாமா, அவர்தான் முதல் எழுதினவரே. பாருங்க, அப்ப அந்த பரிமேல் அழகர் எழுதிய குறளுக்கே திருப்தி இல்லாம நீங்க ஒரு ரிசர்ச் ஒன்று செய்து அதுக்கு நல்ல கருத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்ப எனக்கு அதை நீங்க கேட்கும்போது எனக்கு ஒரு சிந்தனை வந்ததுன்னு சொன்னா, இந்த திருக்குறளுக்கு எத்தனையோ பேர் உரை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் திருவள்ளுவர் என்ன நினைச்சார் எல்லாருக்கும் என்ன தெரியும்? ஆமாங்கய்யா, அது தெரியாது. ஆனா நல்ல கருத்து தான் சொல்லணும். எல்லாரும் வந்து சொன்ன கருத்து நாம ஏற்றுக்கொள்றோம். சரி. ஏன்னு சொன்னா, இப்ப பரிமேல அழகர் சொன்ன கருத்தையே உங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா நீங்கள் எத்தனையோ விஷயத்தான் ரிசர்ச் செய்து அவ்வளவு எல்லாத்தையும் மறந்ததுக்கு பிறகு அந்த அறிவோட பார்க்கும் பொழுது உங்களோட மனதுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாமல் தான் நீங்க புது கருத்தை சொன்னீங்க. அதான் எனக்கு மாதிரி ஐயா. அதாவது அறிவுக்கு ஏற்புடைய கருத்துக்கள். இப்ப நம்ம தத்துவத்திலே ஒவ்வொன்றுக்கும் காரண காரியத்தோட விளங்கி கொண்டு வர்ற போது இந்த இடத்துல வந்து பொருந்தலையே, அந்த கருத்து முழுமையா இல்லை. அந்த திருக்குறளுக்கு இவர்கள் எழுதிய கருத்து முழுமையாக இல்லை, தெளிவாக இல்லை. அப்ப என்ன தெளிவு இருக்கும் அப்படின்னு சிந்திக்கிற போது நமக்கு அந்த கருத்து புலப்படுவதற்கு காரணம் என்னன்னா, ஞானிகள் மகளுடைய அறிவு அனுபவங்கள் எல்லாமே வான்காந்தத்துல கலந்திருக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ வள்ளுவர் என்ன சிந்திச்சிருப்பார் அப்படின்னு நம்ம யோசிக்கிற போது நிச்சயமா அந்த கருத்து ஒரு சனத்துல எட்டும். அதுவும் சிறப்பா சொல்லப்போனா காலை 3 மணி சுமாருக்கெல்லாம் சில கருத்துக்கள் தோணும். அப்போ அந்த கேள்வியை வந்து டிஃபால்ட்ல போட்டுட்டோம் அப்படின்னாக்க சில நாட்கள்லயே அதுக்குரிய விடை நிச்சயமாக வந்து சேரும். சாமி சொல்லுவாங்க, ஒரு கேள்வியை போட்டுட்டீங்கன்னா அதுக்குரிய விடை எங்கேயாவது எப்படியாவது உங்களை வந்து சேரும் அப்படி சொல்லுவார். ஸோ அது எப்படி ஏன் வந்ததுலாம் நம்ம அதை வந்து விளக்கம் சொல்ல முடியாது, காரணம் சொல்ல முடியாது. ஏதோ அறிவு கேட்டுச்சு, இது சரியா இருக்குன்னு நமக்கு அது ஏற்புடையதா இருந்தது. அதனால அதை நம்ம வந்து அந்த கருத்து இது சரியா இருக்கும், இன்றைக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இது தெளிவா இருக்குது அப்படின்றதுனால அந்த கருத்தை நான் சொன்னேன். அடுத்த ஐயா இன்னொரு கேள்வி என்று சொல்லி சொன்னால், உங்களுடைய ஐயா ஒரு கேள்வி கேட்டார் என்று சொன்னா, அந்த மனம் வந்து எத்தனையோ வருடங்களுக்கு முன் நடந்த விஷயங்களை எல்லாம் தோண்டி எடுத்துக்கொண்டு வந்து இதுவெல்லாம் கவலைப்படும் அப்படியான ஒரு கேள்வி ஒன்று கேட்டார். உங்களுடைய பதில் எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், மனதின் இயல்பே உள்ளே இருப்பதை வெளியெடுத்து தோன்றுவதுதான். அது வந்து ஈவகாந்தம் உடல் முழுக்க சுழன்று கொண்டு இருக்கிறது.
கருமையத்திலிருந்து புறப்பட்டு மீண்டும் கருமையத்திலேயே வந்து சேருது. புறப்படுற போது கருமையத்தில் என்ன அனுபவம் இருக்கிறதோ அதுவும் சேர்த்துத்தான் அது கொண்டு வந்து வரும். அப்ப எண்ணமாக கொடுக்கும். எண்ணமாக கொடுக்கும். அப்ப அது இல்லாம போய் மூளையில் மோதுகின்ற போது அது எண்ணங்களாக வரும் சொன்னீங்க. அப்ப இப்ப இந்த பதிவுகள் வந்து 6 இடங்கள்ல பதிவுகள் இருக்குன்ற மாதிரி இருக்கு. அதாவது உடல் செல்கள்ல, மூளை செல்கள், கருமையத்துல, பிரபஞ்சத்துல, சுத்த வழியில. இந்த 6 இடங்கள்லயும் ஒரே விதமான பதிவுகளோ இல்லாட்டி கருமையத்துலதான் எல்லா பதிவுகளும், மற்ற இடங்கள்ல அதாவது புலன்களிலே மூளையில எல்லாம் பிரதிபலிப்பு பதிவு. ஆனா பேஸ் கோர் இம்ப்ரின்ஸ் எங்க இருக்குன்னா கருமையத்துலதான் இருக்கும். ஏன்னா கருமையத்துல இருந்துதான் அடுத்த தலைமுறைக்கு அந்த பதிவு போகும். இப்போ மற்ற புலன்களிலே பதிவு என்ன? இப்போ ஒரு டிரைவிங் பண்றோம், ஆட்டானமஸா பிரேக்கு ஆக்சிலேட்டர் மாத்தி ஆப்ரேட் பண்ணுவோம். அந்த வண்டியுடைய ஷேப்பு ரோட்ல போகுமா போகாதா அப்படின்றது ஆட்டோமேட்டிக்கா மெஷர் பண்ணிட்டே வருது கண்கள். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நம்ம அதில் எக்ஸ்பர்டைஸ் ஆக ஆக அது வந்து மூளையுடைய சிந்தனை இல்லாமலேயே அட்டானமஸாக நடந்துட்டு போயிடும். இதெல்லாம் வந்து அந்தந்த புலன்களில் உள்ள பிரதிபலிப்பு பதிவுகள். ஆனா இது வந்து இந்த டிரைவிங் ஸ்கில் வந்து நம்முடைய குழந்தைக்கு போகணும்னு சொன்னா அப்போ வித்து வழியாகத்தானே ப்ரொவிஜன் வரும். அப்போ கர்மயத்துல இருந்து தான் வித்து சக்தி வெளிப்பட்டு கற்பைக்கு போகும். அதே போல மூல செல்களில் உள்ள பதிவுக்கும் அதாவது வந்து இந்த கர்மயத்தில் உள்ள பதிவுகள் தான் மூலத்தில். அதாவது புலன்கள் எல்லாம்ங்கய்யா அந்த வோல்டேஜ் சரியா இருக்க வரைக்கும் தான் ஒர்க் ஆகும். அந்த ஜீவனத்துடைய ஓட்டம், உயிரின் ஓட்டம் வந்து அந்த 98.6 டிகிரி F வெப்பத்துல சீராக ஓடுகின்ற போதுதான் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகும், வேலை செய்யும், உணரும். ஆனா கருமையம் அப்படி கிடையாது. வோல்டேஜ் எவ்வளவு டிராப் ஆனாலும் அதுக்குற பதிவுகள் வந்து மாறாது. ஸோ இதெல்லாமே வந்து உணர்ப்புலன்கள், உணர்கின்ற, பிரதிபலிக்கின்ற, செயல்படுகின்ற பதிவுகள். அதுக்கும் வந்து அங்க சப்போர்ட் தான். ஏன்னா தொடர்ந்து ஜீவாந்தம் வந்து எப்போ அது நிக்குதா ஓட்டம், அது நிக்கவே நிக்காது. தொடர்ந்து அந்த சர்க்குலேஷன் போய்கிட்டே இருக்கும். அதனால அதுல இருக்கிற பதிவு இதுல பதிவுக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு காரியத்தை நீங்க சேர நினைக்கிற போதே கர்மயத்துல இருந்து அது அந்த அலைகள் வந்து வெளியே அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். பர்டிகுலர் சேனல் வந்து ஓப்பன் ஆகி வெளியே வந்துடும். அப்போ அது மூளையிலையும் புலன்களையும் தாக்கும். ஸோ அது இல்லாம ஒர்க் பண்றது அட்டானமஸ் அப்படிங்கிறோம். தூக்கத்துல காலை சொல்றேன்னா காலை இழுத்துக்கிறோம் இல்லையா? ஸோ அது மூளைக்கு போய் வர்றதில்லை, அது அட்டானமஸா செயல்படும். ஸோ சென்ட்ரல் நர்வஸ், அட்டானமஸ் நர்வஸ் ரெண்டுல இந்த செயல்படுகள் எல்லாமே சென்ட்ரல் நர்வஸ் சார்ந்தது. ஸோ சென்ட்ரல் நர்வஸ் எப்படின்னா கர்மயத்துல இருந்து அந்த பர்டிகுலர் சேனல் ஓப்பன் ஆகி அந்த அனுபவங்கள் உள்ள வரணும். நம்ம டிரைவிங் போறோம்னாக்க எதை டிரைவ் பண்றோம், 2 வீலரா 4 வீலரா அப்படின்ற எல்லாம் கர்மயத்துல இருந்து மூளைக்கு வந்து அது தகுந்த மாதிரி ஆப்ரேட் பண்ணணும். நீங்க அதுல வந்து அட்டானமஸ் வச்சுங்களேன், அது 2 வீலர் 4 வீலர் தெரியாம எப்படி டிரைவ் பண்ணணும், ஆக்சிலேட்டர் போட்டு கியர் போடுன்னு சொன்னாக்க 2 வீலர் போற இடத்துல 4 வீலர் போகாத இல்லைங்களா? ஸோ இந்த டிஸ்கிரிமினேஷன் எல்லாம் பார்க்கறதுக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் ஃபங்க்ஷன் ஆகணும். அப்போ சென்ட்ரல் நர்வஸ் ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு சொன்னாலே கர்மயத்தில் இருக்கின்ற அந்த சேனல் ஓப்பன் ஆகி டிரைவிங் வேலை பார்க்கணும், ஆஃபீஸ் வேலையை பார்க்கணும், ஒரு பிரச்சனையை அதை என்ன யோசிக்கணும். அப்போ அந்தந்த அனுபவங்கள் கர்மயத்திலிருந்து பிரதிபலித்து மூளை வழியாக, உடல் வழியாக, புலன் வழியாக செயல்படும். நீங்க ஒவ்வொரு பதிவுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் கொடுக்க முடியாது. ஆக்சுவலா இன்னும் சில இடங்களை சொல்ல போனா கருமையம் தான் 99%. புலன்கள்ல மூளை இருக்கிற 1% தான் சொல்ல முடியும். அதே போலயே அந்த சுத்த வழி பிரபஞ்சத்துல உள்ள பதிவுகளை வந்து அதுவும் எல்லாம் பதியாதோ இல்லாட்டி கர்மயத்துல சுத்த வழியில் பதிவுகள் கிடையாது. பிரபஞ்சம் வரைக்கும் போக முடியாது, எல்லாம் பூமியின் காந்த களத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். ஆமா. ஓகே, வாழணும் ஐயா.
வாழ்க வளமுடன். ஐயா, நாங்கள் இத்துடன் இன்றைய நிறைவு வகுப்பை செய்து கொள்ளலாம் ஐயா. ஓகே, நிறைவு நிறைவு செய்வோம். செய்து கொள்ளலாம். ஐயாவுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிப்போம். இதுவரை நேரமும் குருவின் குரல் பாகம் 26 இந்த சிறந்த சிந்தனை உரையை நமக்கு தந்து எமது கேள்விகளுக்கெல்லாம் தெளிவான விளக்கங்களை தந்த முதுநிலை பேராசிரியர் பழனிசாமி ஐயாவுக்கு வாழ்த்து தெரிவிப்போம். பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவரது உடல் நலம், மனவளம், பொருளாதார வளம், அவரது அன்பு குடும்பம், அவரது வேதாத்திரிய தொண்டு